ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி மசாலா பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: உடைத்த கடலை மாவு 2 ஸ்பூன், வெங்காயம் தக்காளி 2, பச்சை பட்டாணி 1 கப், தோல் சீவி உருளைக்கிழங்கு 3, பச்சை மிளகாய் 3, 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொத்தமல்லி புதினா இலை, கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தண்ணி. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் ரவை எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி கோதுமை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். 1/4 மணி நேரம் ஊறட்டும். எடுத்து வச்சுட்டு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து உப்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளார நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, புதினா இலை, மல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக ஆகட்டும். 2 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ஆறட்டும். வேக வச்ச பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஆறின வெங்காய தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மறுபடியும் பேனில் எண்ணெய் விட்டு மசாலாவை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்ச விழுதியை இதை கூட சேர்த்துக்கிறேன். நல்லா 2 கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கேஸ் ஆன் பண்ணிடுறேன். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். மசாலா நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. கடல மாவில் தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். மசாலா கூட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கொதிச்சிருச்சு. இறக்கி வச்சிடுறேன். பூரி மாவை எடுத்து நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியாக ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயில் எல்லா பூரியும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் பொரிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. சூப்பராக எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த மாதிரி தூள் தூளாக உடச்சி எடுத்துக்கிட்டேன் பூரியை. அதான் கூட கார்ன் ஆல்ரெடி நான் பொரித்து வச்சுருந்தேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதாக கூட சேர்த்துக்கிறேன். மசாலாவை எடுத்து பூரி மேலே சேர்த்துக்கிறேன். நல்லா ஆவி பறக்க பறக்க மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ரோட்டு கடை மசாலா பூரி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.